இப்ப வந்து வீட்ல இருக்கிற வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். நம்மள பார்த்துப்பாங்க. சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது. ஏதோ ஆறுதலா பேசுறதுக்கும் நம்ம, அப்பா ஏதோ ஒண்ணு இருக்கும் நம்மளுக்காக. சாப்பாடு கஷ்டமா இருக்கும். காசு இருக்காது. சில டைம் ரெண்ட் பே பண்ண கூட நம்மகிட்ட காசு இருக்காது. ஒரு பேட் டே இருக்குன்னா, அத போயிட்டு சொல்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. சோ ஹவ் டிட் தட் ஃபேஸ் வாஸ் தேர் ஃபார் யூ இன் யூர் லைஃப்? நாங்க ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து ஈரோட்ல என்னோட ஃபேமிலில இருந்து நான் ஒரு 10த் முடிச்சோனயுமே நான் வெளிய வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் முடிச்சுட்டு வந்தோனயுமே ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ ஜாயின் பண்ணலான்னு போனேன். பட் ஆனா கன்டின்யூ பண்ண முடியல. குவிட் பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நான் ஒரு 10த்துக்கு அப்புறம் 10த் ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறமேட்டே நான் வீட்ல ஆஃப்னா இல்ல. வொர்க் அந்த மாரி இருந்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டேன். தென் சென்னை வந்துட்டேன். ஸோ நான் வீட்ல அவ்வளவா இல்ல. இப்படி இருக்கும்போது சென்னை வந்து சினிமாக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி வரையுமே நான் ஜாப்ல இருந்தேன். வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். சினிமா வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னால ஜாப் திரும்ப போ முடியல. அந்த ஃபேஸ்ல வந்து எல்லாருக்கும் இருக்க எல்லா கதையுமே எனக்கு நடந்தது. எனக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லாம எல்லாரோட சினிமா வாழ்க்கையில அவங்களோட ஆரம்ப காலத்துல என்னென்ன கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே எனக்கு நடந்தது.